எபேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சியை இயேசுவே வாசல் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு ஜெபத்தோடு வழங்குவதில் பேரானந்தம் கொள்கிறோம். திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் உங்களுக்கு உபதேசிப்பதே இந்த ஊழியத்தின் தரிசனம் ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார், கண்ணீர்களை துடைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஜெபத்தோடு கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரர். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம் மத்தியிலே பேசுவார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், அதன்படி வாழ்வதற்கு தீர்மானியுங்கள். தேவனிடத்திலிருந்து திரளான ஆசீர்வாதங்களை பெற்று இந்த பூமியிலே சாட்சியாக நீங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார் என்று நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட செய்தியின் தலைப்பு மந்தையை மேய்க்கிறவன் என்பதாகும். நம்ம எல்லாருக்கும் பொதுவாக தெரியும், மந்தையை மேய்க்கிறவர்கள் எந்த நிலையிலே மந்தையை மேய்க்கிறார்கள், அதன் பலனை எவ்விதமாக சாப்பிடுகிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்று. பொதுவாக ஜனங்கள் சொல்லுவார்கள், மந்தையை மேய்க்கிறவன் பாலை சாப்பிடலாம், ஆனால் மடுவையே அறுத்து சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார்கள். நீங்களும் இந்த காரியத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் சிறுவனாய் இருந்த பொழுது என் பெற்றோருடைய வீட்டிலே மாடுகள் இருந்தது. அந்த மாட்டிலே பால் கறப்பதற்காக ஒரு மனிதர் வருவார். அவர் சில லிட்டர் பால்களை கறந்து என் பெற்றோருக்கு கொடுத்துவிட்டு அதிலே ஒரு அரை லிட்டர் பாலை அவருக்கு கூலியாக, அந்த நாள் கூலியாக வாங்கி கொண்டு செல்லுவார். மீதியான பாலை எல்லா பொதுஜனங்களுக்கும், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும், கஸ்டமர்ஸுக்கும் பாலை விற்பனை செய்வார்கள். அது போக மீதியானதை நாங்கள் பயன்படுத்துவதற்கு எங்களுக்கு கொடுப்பார்கள். இதுதான் ஆடு மாடு மேய்க்கிறவர்களுடைய வைத்திருக்கிறவர்களுடைய செயல்முறை காரியமாகும். யாரும் அந்த ஆட்டையோ அல்லது மாட்டையோ முழுவதும் அதிலிருந்து வருகிற பலனை தாங்களே சாப்பிடுவதும் இல்லை, அதை பிறருக்கு கொடுத்து அவர்களும் உட்கொள்கிறார்கள் என்பதுதான் இயற்கையான நீதியான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மெய்ப்பன் என்கிற பொருளை, இந்த பெயரை யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த பெயரை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த மேய்ப்பர்கள் எந்த ஆட்டை மேய்க்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்களே என்று சொன்னால், ஆடு என்று சொல்லப்படுவது மனிதர்களாகிய நீங்களும் நான் தான் என்று சொல்லி யோவான் 10வது அதிகாரத்திலே நாம் அதை வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த கிறிஸ்துவனுடைய மேய்ப்பின் ஊழியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற திருச்சபையின் போதகர்களுக்கும், தனிப்பட்ட நிலையில் ஊழியம் செய்கிற சுவிசேஷகர்களுக்கும், திருச்சபையை சார்ந்து ஊழியம் செய்யும்படியாய், சுவிசேஷ ஊழியம் செய்யும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிற ஊழியர்களுக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் சீஷர்களை அழைத்த பொழுது என்ன காரியத்தை சொல்லி அழைத்தாரோ அதே காரியத்தை தான் இந்த நாளிலும் நமக்கும் சொல்லி அழைக்கிறார் என்பதை ஒவ்வொரு போதகரும், ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியனும் திட்டமாக அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அதன் அடிப்படையிலே நாம் விசுவாசிகளாகிய மந்தையை மேய்ப்பதற்கு உட்படுவோமே என்று சொன்னால், நிச்சயமாக இந்த தேசத்திலே, இந்த மாநிலத்திலே, நீங்கள் வசிக்கிற ஊரிலே அல்லது கிராமத்திலே ஒரு பெரிய ஆத்தும அறுவடையை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வதற்கு முடியும். அருமையான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வேலையை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட சீஷர்களை பார்த்து எப்படி அழைக்கிறார்? சற்று வாசித்து பார்ப்போமா?
மத்திய எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9-10 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஊழியத்திற்கு போகையில் உங்கள் கைகளில் பொன்னை எடுத்துக்கொள்ள வேண்டாம், வெள்ளியை எடுத்துக்கொள்ள வேண்டாம், செம்பை காப்பர் உலோகம் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். வழிக்காக ஏதாவது தேவைப்படும் என்று சொல்லி பையிலே எதையும் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டாம். 2 அங்கிகளை நீங்கள் கொண்டு சொல்ல வேண்டாம். பாதரட்சைகளையும் நீங்கள் போட்டிருப்பது போக எக்ஸ்ட்ராவாக எதையாவது நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டாம். உங்களுடைய பாதுகாப்புக்காக தடியையும் நீங்கள் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டாம். வேலையாள் தெளிவாக என்று சொல்கிற எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்று சொன்னால் வேலையாள் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான். அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டு எவ்வளவு தெளிவாக இந்த இடத்திலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைப்பு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து திட்டமாக சொல்கிறார் என்பதை பாருங்கள். வேலையாள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவன் ஆகாரத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறான் என்று இந்த இடத்திலே சொல்லியிருக்கு. அப்படி என்று சொன்னால் நமக்கு எது தெளிவாக தெரிகிறது? ஊழியத்திற்கென்று தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறவர்கள் தங்களுக்கென்று எதையும் வைத்து கொள்ள கூடாது என்பதுதான் சத்தியம் நமக்கு போதிக்கிற போதனையாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நமக்கு மற்றொரு கேள்வி எழும்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, அப்படி என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 9வது வசனத்திலும் உபாகமம் 25வது அதிகாரம் 4வது வசனத்திலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை கொண்டும் மோசையை கொண்டும் போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறாரே, இதற்கும் இயேசு கிறிஸ்து அழைத்த அழைப்பிற்கும் யோசித்து பார்க்கும் பொழுது ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக தெரிகிறதல்லவா என்று நீங்கள் ஒருவேளை யோசிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அருமையான தேவஜனமே, வேத வசனங்களிலே ஒரு கான்செப்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு உள்ளதாக, கருத்து வேறுபாடு உள்ளதாக இருக்கவே இருக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வருகிற நீங்கள் ஒன்றையும் உங்களுக்கென்று எடுத்து வைத்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னதின் கருத்து, நீங்கள் ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்ய வேண்டும் என்பதற்காகவே. சாட்சியாக நான் சொல்கிறேன், 1980வது ஆண்டிலிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை இதுமட்டிலும் நான் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது வயது முதிர்ச்சியினாலே பல கிராமங்களுக்கு என்னால் செல்ல முடியாத நிலையிலே கிராம ஊழியங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு நாங்கள் கிராமங்களிலே ஊழியம் செய்து ஆலயங்களை கட்டின அந்த ஆலயங்களோடு விசுவாசிகளையும் மற்றொரு சபையின் பொறுப்பிலே கொடுத்துவிட்டு இப்பொழுது நான் தொலைக்காட்சியிலும் வார தியான வார்த்தைகளை வாட்ஸ்அப்பில் போடுவதையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதோடு கூட இயேசு வாசல் என்கிற பத்திரிகை ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன். நன்றாக யோசித்து பாருங்கள், இவ்வளவு காரியத்தையும் நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒருவேளை யூடியூப் ஊழியத்திற்கு பணம் தேவையில்லை. ஆனால் இந்த யூடியூபிலே வருகிற இந்த செய்தியை கன்னியாகுமரியில் உள்ள ஜாய் குட் நியூஸ் என்கிற ஒரு டிவி ஸ்தாபனத்தார் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் 2 விசை ஒளிபரப்பு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் பணம் கொடுப்பதற்கு என்ன செய்ய முடியும்? அந்த ஸ்தாபனத்தாரே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு, நீங்கள் எங்களுக்கு பணம் ஒன்றும் தர வேண்டாம், நாங்கள் உங்களுடைய செய்தியை மட்டும் ஒளிபரப்புவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் அனுமதியை கொடுத்திருக்கிறோம். பார்த்தீர்களா தேவன் எவ்வளவு அற்புதமானவர் என்று சொல்லி. 80வது ஆண்டிலிருந்து ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னேன். அந்த 80வது ஆண்டிலிருந்து இந்த நாள் மட்டிலும் எந்த ஒரு ஊழியத்திற்கும், கிராம ஊழியம் செய்த பொழுது கிராம ஊழியத்திற்கோ, ஆலயங்களை கட்டும் பொழுது ஆலயம் கட்டுவதற்காக பணத்தையோ அல்லது ஏழை எளியவர்களை போஷிப்பதற்கான உதவியையோ அல்லது மற்றும் மிஷனரி ஸ்தாபனத்திலே மிஷனரி ஃபீல்டிலே என்னென்ன தேவைகள் இருக்கும் என்று நமக்கு தெரியும்.
அவைகள் எல்லாவற்றை சந்திப்பதற்கு யாரிடத்திலும் காணிக்கை தாருங்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்டது கிடையவே கிடையாது. தேவனுடைய நாம மகிமைக்காக சொல்லுகிறேன். ஒவ்வொரு வருஷமும் பல லட்சங்கள் செலவாகும், ஆனால் யாரிடத்திலும் காணிக்கை தாருங்கள் என்று சொல்லி கேட்டதே கிடையாது. அதே போல எந்த ஒரு நிலையிலும் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போகும் பொழுதோ, உபவாச கூட்டத்திற்கு போகும் பொழுதோ, முழியரவு ஜெப கூட்டங்களுக்கு போகும் பொழுதோ, பத்திரிகையிலோ எங்களது ஊழியத்திற்கு காணிக்கை தேவை என்று சொல்லி சொன்னதும் கிடையாது. பத்திரிகையில எங்களுடைய ஊழியத்தினுடைய அக்கவுண்ட் நம்பரை நாங்கள் கொடுத்ததும் கிடையாது. இன்று மட்டிலும் நான் சொல்லுகின்றால் கவனித்துக் கொள்ளுங்கள், இன்று மட்டிலும் நான் அந்த காரியத்தை செய்ததே கிடையாது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்தவர் உண்மை உள்ளவர். எரேமியா 1வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொண்டு என்னை இந்த ஊழியத்திற்கு இயேசு அழைத்தார். அழைத்த இயேசு கிறிஸ்து இன்று மட்டிலும் சீஷர்களை, அப்போஸ்தலர்களை எவ்விதமாக வழிநடத்தினாரோ அதே போல எல்லா தேவைகளையும் காலா காலங்களிலே சந்தித்து இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனை உண்மை உள்ளவர் என்பதை பாருங்கள். அப்படி என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது கேட்கலாம், ஏனையா இப்பொழுது இருக்கிற ஊழியர்கள், பெயர் பெற்ற ஊழியர்களும் சாதாரண ஊழியர்களும், பெயர் பெற்ற திருச்சபைகளும் சாதாரண திருச்சபைகளும் கொடுங்கள் கொடுங்கள் தாருங்கள், காணிக்கையை கொண்டு வாருங்கள், தேவன் அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி உங்கள் மடியிலே ஆசீர்வாதங்களை போடுவார், தசமபாகத்தை கொடுத்தால்தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் தசமபாகத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு சாபம் என்று மாறி மாறி அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார்களே. இந்த அப்போஸ்தலர்களுக்கு அழைத்த அழைப்பை இவர்கள் ஏன் யோசித்து பார்ப்பதே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்கவே கேட்கலாம். அருமையான தேவஜனமே, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி ஊழியத்திற்கு காணிக்கை உதாரத்துவமாக கொடுக்கலாம். அதே வேளையிலே தசமபாகத்தை சபைக்கு அல்லது ஊழியத்திற்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதனால் சாபம் வரும், அந்த தசமபாகத்தை கொடுத்து ஆக வேண்டும் என்று ஒரு திருச்சபையோ ஒரு ஊழியரோ போதித்தால் அது கள்ள உபதேசம் என்பதை சரியாக எடுத்துக்கொண்டு நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே முழுக்க முழுக்க வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர்கள் எங்கேயும் தசமபாகத்தை வாங்கினதாக சொல்லப்படவே இல்லை. இயேசு கிறிஸ்து அவருடைய உபதேசத்திலே தசமபாகத்தை ஆலயத்திலே சீஷர்களுக்கு அப்போஸ்தலர்களுக்கு கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்லவே இல்லை. காணிக்கையை தான் கொடுக்க சொல்லி இருக்கிறார். அந்த காணிக்கையை தான் ஊழியத்திற்கு தேவையான அளவு பெற்றுக்கொள்ள வேண்டுமே அன்றி அதற்கு மேல் பெற்றுக்கொள்வது எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசித்து பார்த்தால் நன்றாக தெரியும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தா தா என்று கேட்கிற 2 குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. இது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அட்டை மிருகங்களிலே எவ்வளவுதான் இரத்தத்தை குடித்து கொண்டிருந்தாலும் திருப்தி அடைந்து போதும் என்று விடவே விடாது, குடித்து கொண்டே இருக்கும். இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று சொல்லி குடித்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலைதான் இன்றைக்கு கொடுங்கள் கொடுங்கள் கொடுங்கள், காணிக்கையை கொடுங்கள், தசமபாகத்தை கொடுங்கள் என்று கேட்கிற ஊழியர்களுடைய நிலை, திருச்சபையினுடைய நிலை என்பதை சரியாக விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த அதே வசனத்திலே வாசித்து பாருங்கள். பெரும் வெள்ளம் வருகிறது, பல உயிர்கள் செத்து போய்விடுகிறது, பொருட்கள் பல நாசமாகி விடுகிறது, சமுத்திரத்திற்கு தண்ணீர் ஏராளம் போய் சேருகிறது. ஆனால் எவ்வளவுதான் சேர்ந்தாலும் அந்த சமுத்திரம் எனக்கு வந்திருக்கிற தண்ணீர் போதும் என்று சொல்லி திருப்தி அடைவதே இல்லை. இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய ஊழியர்களும் இந்த நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டபடிதான் இந்த ஊழியர்களும் சபைகளும் எவ்வளவுதான் தங்களுக்கு இருந்தாலும் போதும் என்கிற திருப்தியோடு கூட வாழாமல் ஊழியம் செய்யாமல் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். 3வது அந்த வசனத்திலே மற்றொரு காரியம் சொல்லப்படுகிறது.
நெருப்பிலே எவ்வளவு குப்பை கூடங்களை போட்டாலும் அந்த அக்கினி அது போதும் என்று சொல்லி திருப்தி அடையாது. போட போட பெற்றுக்கொண்டு அது எரிந்து கொண்டேதான் இருக்கும், சாப்பிட்டு கொண்டேதான் இருக்கும். இதுதான் தற்காலங்களிலே நீதிமொழிகள் 30:15 வசனத்தின்படி ஊழியங்களிலும் திருச்சபைகளிலும் நடைபெறுகிற காரியமாக இருக்கிறது. விசுவாசிகளாகிய நீங்கள் வேதாகமத்தை நன்றாக படிப்பீர்களே என்று சொன்னால் இதை புரிந்து கொண்டு இதை விட்டு விலகி இருப்பதற்கு உங்களால் கூடும். ஊழியர்களாகிய நீங்கள், போதகர்களாகிய நீங்கள் உங்கள் திருச்சபையின் விசுவாசிகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தீர்க்கமாக கற்றுக் கொடுப்பீர்களே என்று சொன்னால் விசுவாசிகள் கள்ள உபதேசங்களுக்கு, கள்ள ஊழியர்களுக்கு விலகி உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்டு ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு முடியும். போதகர்களே, சத்தியத்தை திருச்சபைக்கு சரியாக சொல்லுவதற்கு ஒரு நாளும் பின்னிட்டு திரும்பாதிருங்கள். கலப்பையிலே கை வைத்திருக்கிற நீங்கள் பின்னிட்டு திரும்ப கூடாது என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். இது எல்லாவற்றிற்கும் முழு முதற் காரணம் என்னவென்று சொன்னால், ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிற ஊழியர்களுக்கும் போதகர்களுக்கும் விசுவாச குறைவே இதற்கு காரணமாக இருக்கிறது. தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாச குறைவே இதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 9:10 வசனத்திலே சொல்லுகிற வசனத்தை வாசித்து பாருங்கள். உழுகிறவன் நம்பிக்கையோடே உழுகிறான். ஒரு விவசாயி வயலிலே போய் ஏர்மாடு பிடித்து உழுவதற்கு போகிறான். தற்காலங்களிலே வேண்டும் என்று சொன்னால் டிராக்டரை எடுத்து உழுவதற்கு போகிறான். அந்த விவசாயி எந்த நிலையிலே அந்த நிலத்தை உழுகிறான் என்று சொன்னால் நம்பிக்கையோடு உழுகிறான். நான் உழப்போகிறேன், காலத்திலே மழை பெய்யும், மழை பெய்த அந்த காலத்திலே அந்த மழையின் பலனை கொண்டு இந்த விதைத்த விதைகள் இந்த நிலத்திலே நன்றாக முளைக்கும், நிறைந்த பலனை தரும் என்று சொல்லி நம்பிக்கையோடு உழுகிறான். ஊழியனே, போதகரே, உங்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கிறதா? நாங்கள் கிராம ஊழியங்களுக்கு சென்ற பொழுது எந்த கிராமங்களிலே ஊருக்குள் வரக்கூடாது என்று சொல்லி எங்களை விரட்டி அடித்தார்களோ அந்த கிராமங்களிலே தான் எங்களால் ஆலயங்களை கட்ட முடிந்தது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். விசுவாசம், ஊழியத்திற்கு தேவையான பொருளை ஆண்டவர் தருவார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். உழுகிறவன் எப்படி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உழுகிறானோ அதே போல ஊழியத்தை செய்வதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஒரு நாளும் இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அடுத்த அதிவசனத்தில் வாசித்து பாருங்கள். போரடிக்கிறவன், அறுத்து விளைந்த வயலிலே பயிரை அறுத்து அதை போரடிக்கிறவன் நம்பிக்கையோடு எனக்கு தேவையான தானியம் இதிலிருந்து கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு போரடிக்கிறான், விசுவாசத்தோடு போரடிக்கிறான், அதை பெற்றுக்கொள்கிறான். அருமையான தேவஜனமே, இதுதான் ஒரு ஊழியனுக்கு ஊழியத்திலே இருக்க வேண்டிய விசேஷமான விசுவாசமாகும். இந்த விசுவாசம் ஒவ்வொரு போதகரிடத்திலும் ஒவ்வொரு ஊழியரிடத்திலும் ஏற்பட்டு விடுமே என்று சொன்னால் சபைகளிலே எழுப்புதல் உண்டாவது திண்ணம். திருச்சபையின் விசுவாசிகள் சத்தியத்தை அறிந்து கொள்வது திட்டம். தனிப்பட்ட நிலையிலேயே சுவிசேஷ ஊழியம் செய்கிற சுவிசேஷருடைய ஊழியத்தில் ஆத்துமாக்கள் வலை கிழியத்தக்கதாக கிடைப்பது உண்மை. அருமையான தேவஜனமே, இந்த விசுவாசம் ஊழியம் செய்கிற நமக்கு இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த விசுவாசத்தை கொண்ட பவுல் தான் திட்டமாக சொல்கிறார். வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 9:18 வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் என்று சொல்கிறார். பார்த்தீர்களா? சுவிசேஷ ஊழியத்தை செலவு இல்லாமல் செய்வதே எனக்கு பலன். வித்தியாசமாக தெரிகிறது அல்லவா? தாத்தா கொடு கொடு என்று வாங்கி ஊழியத்தை செய்யாமல்
விசுவாசத்தோடு தேவன் எனக்கு கொடுப்பார். ஒரு விவசாயிக்கு எப்படி தானியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரோ அதே போல தேவன் ஊழியத்திற்கு தேவையான சகல பொருளாதாரத்தையும் அழைத்தவர் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இவனுடைய ஊழியத்தை செய்வாயே என்று சொன்னால், நீ செய்கிற சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக பல ஆயிரமான ஆத்துமாக்களுக்கு செலவு இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். யோசித்து பாருங்கள், எந்த நிலையிலே நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி. கொடுங்கள் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி கணக்கற்ற முறையிலே பணத்தை சேர்த்து வைத்து அதை நீங்கள் உங்களுடைய விருப்பம் போல உங்களுடைய சொந்த காரியத்திற்காக செலவு செய்வது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அழைத்த தேவன் உங்களுக்கு எதற்கு காணிக்கையை கொடுக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் விசுவாசிகளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற காணிக்கையை அறியாதவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக செலவு செய்யவே கொடுக்கிறார். நீங்கள் கேட்டுதான் கொடுப்பார் என்பது அல்ல. விசுவாசியுடைய உள்ளத்தை ஏவி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுக்க செய்வார். அப்போஸ்தலருடைய ஊழியங்களிலே அதுதான் நடந்தது. அப்போஸ்தலர்கள் யாரிடத்திலும் இவருடைய ஊழியத்திற்கு காணிக்கை தாருங்கள் என்று சொல்லி கேட்டதாக வேதத்தில் இல்லவே இல்லை. அவர்களுக்கு தேவன் கொடுத்தார், உங்களுக்கும் தேவன் கொடுப்பார். இன்றைக்கு ஊழியத்திற்கு தாருங்கள் 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 என்று சொல்லி கேட்டு வாங்கி அதை கொண்டு சுவிசேஷ ஊழியத்திற்கு எவ்வளவு பணம் செலவு செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு ஊழியத்திலே சுவிசேஷ ஊழியத்திற்கு செலவு செய்யாமல் ஊழியத்திற்கான பல கட்டிடங்களை கட்டி எழுப்புவதற்கு இன்றைக்கு ஊழியர்கள் பிரயாசப்படுகிறார்கள். நீங்கள் வேண்டுமானால் எல்லா ஊழியர்களுடைய நிலையை யோசித்து பாருங்கள். எத்தனையோ கட்டடங்களை கட்டி இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கட்டடங்களை கட்டி இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செய்து பல பகுதிகளிலே தங்களுடைய ஊழியத்திற்கென்று அறக்கட்டளைக்கென்று நிலங்களை வாங்கி போட்டிருக்கிறார்கள். வாட் இஸ் த யூஸ்? இதற்காக ஆண்டவர் நமக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறார்? இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பைசாவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று சம்பூர்ணமாக செலவு செய்யப்பட வேண்டும் என்பதை தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையாய் இருக்கிறது, விருப்பமாய் இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், அப்படி என்று சொன்னால் நாங்கள் சாப்பாட்டிற்கு என்னையா செய்வது, உடைக்கு என்னையா செய்வது, என்னுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு என்னையா செய்வது கேட்கலாம். நியாயமான ஒரு கேள்வி. உங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறாரோ அந்த காணிக்கையை கொண்டு சுவிசேஷ ஊழியத்திற்கு செலவு செய்தது போக அதிலே ஒரு பகுதியை உங்களுக்கென்று ஒரு பங்கை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எடுத்துக்காட்டாக, ஒரு அரசாங்கத்திலே வேலை செய்கிறவருக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள் குடும்பத்தை நடத்துவதற்கு. அது போன்ற ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்தை நீங்கள் வருகிற காணிக்கையிலே உங்களுக்கென்று எடுத்து வைத்து அதை திட்டமிட்டு செலவு செய்யலாம். 1,00,000 ரூபாய் உங்களுக்கு காணிக்க வருகிறது என்று சொன்னால் மீதி 75,000 ரூபாயை சுவிசேஷ ஊழியத்திலேயே செலவு செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். அதுதான் தேவன் விரும்புவது. அப்படி செய்தால்தான் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தப்பட முடியும். கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை தேடி வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஒரு ஊழியருக்கு, ஒரு போதகருக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட மனோநிலை உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதை வேத வசனத்தின் அடிப்படையிலே சற்று பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். இதுதான் ஒவ்வொரு ஊழியனுக்குள்ளும் ஒவ்வொரு போதகர்களுக்குள்ளும் மனதிலே அமர்ந்து இருக்க வேண்டிய ஒரு சத்தியமாகும். தேவன் எனக்கு ஊழியத்திற்கென்று எவ்வளவு கொடுக்கிறாரோ அது எனக்கு போதும். அதை கொண்டு
அவர் எனக்கு காண்பிக்கிற பகுதிகளிலே போய், அவர் எனக்கு கொடுக்கிற திருச்சபையிலே போய் சத்தியத்தை சத்தியமாக நான் அறிவிப்பேன். அதை கொண்டு என் குடும்பத்திற்கு தேவையான காரியத்தையும் நான் சந்தித்துக் கொள்ளுவேன், திட்டமிட்டு சந்தித்துக் கொள்ளுவேன். அதிலேயே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல், பிள்ளைகள் பெற்றாருக்கு அல்ல, பெற்றோரை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த சேமிப்பும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கட்டாயம் தேவை. ஆகாரம் தேவை, ஆடை தேவை, இருப்பிடம் தேவை, பிள்ளைகளுக்கு கல்வி கொடுப்பது தேவை. இது எல்லாவற்றிற்கும் உங்களுக்கு ஆண்டவர் விசுவாசத்தின்படி எவ்வளவு காணிக்கை கொடுக்கிறாரோ அதை பெற்றுக்கொண்டு போதும் என்கிற மனதோடு தெய்வ பக்தியோடு சத்தியத்தை சத்தியமாக கூறி ஜனங்களை தேவனுக்கு நேராக திருப்புவீர்களே என்று சொன்னால், உங்களுக்கு வருகிற காணிக்கையை ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தது போல, ஈசாக்குக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தது போல உங்களுக்கும் ஆசீர்வதித்து அதிலே மீதியான துணிக்கைகளை 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு போஷித்து மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய ஆசீர்வதித்து கொடுத்தாரே, அதே போல உங்களுடைய சேமிப்புக்கான பணத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காணிக்கையை கொண்டு கொடுப்பார். ஆகையினாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஏழை எளிய விசுவாசிகளையும், நடுத்தர வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளையும், செல்வ சீமான்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவ விசுவாசிகளையும் கொடுங்கள் 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 என்று அவர்களை வருத்தப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காணிக்கையை கொண்டு என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்கிற விசுவாசத்தோடு சத்தியத்தை சத்தியமாக உபதேசிப்பதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்களை அவருடைய ராஜ்யத்திற்கு என்று உங்களை கொண்டு ஆதாயப்படுத்துவார். அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற நல்ல மேய்ப்பர்களாகிய நாம் இந்த ஊழியத்திலே திகழ முடியும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மேய்ப்பனானவன் பாலை சாப்பிடுவதற்கு அதிகாரம் உண்டு. மேய்ப்பனானவனுக்கு மடுவை அறுத்து சாப்பிடுவதற்கு அதிகாரம் கிடையாது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு விசுவாசி ஒரு நாள் என்னிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு சபைக்கு போகிறவர்கள், ஐயா, இந்த வாரம் இந்த மாதத்தில் எனக்கு வந்த சம்பளம் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது, பல கடன்களை கொடுத்து தீர்த்து விட்டேன், ஆனால் சபைக்கு போக வேண்டியிருக்கிறது. சபைக்கு போனால் முதல் வாரத்திலே தசமபாவம் கொடுக்க வேணும். தசமபாவம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அங்குள்ள போதகர் என்னை திட்டுவார், சபிப்பார். ஆகையினாலே நான் சபைக்கு காணிக்கை கொடுப்பதற்காக என்னோடு கூட வேலை பார்க்கிற மற்றொரு சகோதரர் வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே இவ்வளவு ரூபாய் நான் வட்டிக்கு வாங்கி இருக்கிறேன், நாளைக்கு சபையிலே தசம பாகம் செலுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை கொடிய காரியம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். திருச்சபை போகிற போக்கு எத்தனை கொடிய பாதை என்பதை யோசித்து பாருங்கள். விசுவாசிகள் எவ்விதமாக நசுக்கப்படுகிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். பாலை சாப்பிடுங்கள், மடுவை அறுக்காதீர்கள். ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள், ஏழை எளியவர்களிடத்திலிருந்து வாங்க வேண்டும் என்று சொல்லி நினைக்காதீர்கள். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற உபதேசம். இந்த கடைசி நாட்களிலே இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்படுவீர்களே என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்திய தேசத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற 130 கோடி இந்தியர்களையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருடைய மந்தியிலே கொண்டு வந்து சேர்ப்பார் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. அந்த எதிர்பார்ப்போடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் இந்த காரியத்தை உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, சொந்த ஊழியத்திலே செயல்படுத்துவதற்கு ஆயத்தப்படுவீர்களா? ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஜெப வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம். தேவரே, ஜனங்களோடு நீ பேசி இருக்கிறீர் ஐயா.
நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன். நீர் செய்ய சொல்லுவதை மட்டும் செய்கிறவன், நீர் பேச சொல்லுவதை மட்டும் பேசுகிறவன். நீர் சொன்னதை நான் சொல்லி இருக்கிறேன், நீர் சொன்னதை நான் பேசி இருக்கிறேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கேட்ட ஒவ்வொரு விசுவாசிகளையும், கேட்ட ஒவ்வொரு போதகர்களையும், கேட்ட ஒவ்வொரு சுவிசேஷங்களையும் சந்திப்பதாக, தீர்மானிக்க கிருபை செய்வீராக, கிறிஸ்தவர்களாக வாழ உதவி செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி